நீங்க எந்தெந்த லோகத்துக்கெல்லாம் போயிருக்கீங்கம்மா? அப்படி குறிவிக்கிறேன்னு சொல்றீங்கல்ல, மழை நாட்டிலே இருந்து குறிவிக்கிறீங்களா, வேற எங்கேனா போறீங்களா? மழை காலம் வெயில் காலம்னு போறதுண்டா? அப்படியம்மா, அத மழைக்காலம் தானாலே உண்டானா பக்கம் நம்ம குறிவிரிக்கிறது தான் இருக்கிறீங்க. அதாவது குளிர்காலமானதே உண்டானா குறி சொன்ன தேசமெல்லாம் நாங்க போய் தங்கிக்குவோம் தாயி. அப்படியா? குறி சொல்ல போறேன்னு சொல்றீங்க, நீ போய் யார் யாருக்கு குறி வச்சிருக்கிற, என்னென்ன பரிசா வாங்கி இருக்கிற, என்னென்ன கொடுத்தாங்க, உன் குறிய வச்சு யார் யாரு என்னென்ன கொடுத்தாங்க அப்படியே புட்டு 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 புட்ட வைக்கிற நீ நம்புவீங்க. சொல்லணுமா? சொல்றீங்க. புதுமை உள்ள சிவலோகம், மனலோகம், தனலோகம், சத்தியலோகம், வைகுந்தம் என்று சொல்லக்கூடிய அனைத்து லோகமும் நான் போய் வந்து நடித்தாயி. அனைவருக்கு நான் குறி குறித்தேன் அம்மா. அம்மா அப்படி எல்லாரும் காலம் போகால நிகழ்காலம் முக்காலம் ஊற்றக்கூடிய தெரியுமா? மதற்குள்ள மங்கையாய் வைக்கக்கூடிய நந்தினி அம்மையார் பணம் கொடுத்திருக்கிறார். எப்பேற்பட்ட தத்துவத்துக்கு ஒப்பான தெரியுமா? ஒப்புடன் முகமலர்ந்து உண்மையை பேசி உப்பெல்லாம் கஞ்சித்தாலும் உண்பதற்கு அமிர்தமாகுமா? அதே முகங்கெடுத்து அப்பளம் முப்பளம் வடைப்பாயாசத்தோடு இடுவாராயினார் தப்பிய பசியாக இருந்தாலும் கடும் பசி ஆகிவிடும். அப்பேற்பட்ட தத்துவத்திற்கு ஒப்பாகிய நந்தினி அம்மையார் பணம் கொடுத்திருக்கிறார். யார் மீது என்றால் இறந்து இறைவன்பதியை சேர்ந்த, அதாவது சின்ராஜி ஆச்சாரி என்று சொல்லக்கூடியவர், நம்மளை போல நாடக கலைஞர், அதாவது நாடக ஆசிரியரும் கூட. ஆசிரியர் சின்ராஜ் ஆச்சாரி என்று சொல்லக்கூடிய நாடக ஆசிரியர், நம்மளை போல பல மேடைகளிலே ஆடி பாடி பேரும் புகழும் பெற்றவர். அவர் நம்மளை மாதிரி நிறைய கலைஞர்களை உருவாக்கி இருப்பார். அப்பேற்பட்ட நாடக ஆசிரியர் வெளிவரக்கூடிய சின்ராஜ் ஆச்சாரியார் மீது பணம் கொடுத்திருக்கிறார். சின்ராஜ் ஆச்சாரியோ நந்தினி அம்மையாவுக்கு வேண்டிய செல்வத்தை கொடுத்து அவருக்கு நீடித்த வாழ்வும் நிறைவில்லா செல்வமும் கொடுத்து அருளும்படி இந்த ஆண்டவனை பிரார்த்திக்கின்றோம். அவரால் கொடுக்கப்பட்ட 50 வாடாமலர் நாடக மேடைக்காகவே விஜயம் ராஜாமா கொடுக்கக்கூடிய காஞ்சானம் தனக்கு மகனாக வைத்த யாருமா பேரு அன்பு மீது கொடுக்க, அன்பு இறந்து விட்டார், அவர் மாண்டையிடம் மல்லிகை பூ பூக்க வேண்டும், செண்டுமல்லி பூக்க வேண்டும் என்று சொல்லி அண்ணவரை பிரார்த்தனை செய்கின்றோம். அவரால் கழிக்கப்பட்ட மாஞ்சானம் நாடகமன்றம். அப்படி நான் வேண்டி புரிவுறுத்தேன் தாயே. பாரமரக்க பார்வதி அம்மையாருக்கும் உங்களுடைய வயிற்றுல வயிறு வேற, வாய் வேற, முகம் வேற, அப்படி குழந்தை பிறக்கும், வித்தியாசமான குழந்தை பிறக்கும் என்று சொல்லி நான் புரிவுறுத்தேன் அம்மா. அதே போல் பிறந்ததுனால என்ன கொடுத்தா, என்னமா கையில் இருக்கக்கூடிய கையாளி மோதத்தை கொடுத்தார்கள். ஏழவர்க்கும் மயில்வருக்கும் வேண்டிய குறியை நான் உரைத்தேன். பரம கடவுளுக்கும் உனக்கு மகன் ஒருத்தன் பிறப்பான், முருகன் பிறப்பான், அவன் குறைஜாதியில ஒரு பெண்ணை எடுப்பான், அப்படி யாதல் திருமணம் செய்வான் சொன்னேன். அதே போல குறைஜாதியில வள்ளி என்ற பெண்ணை மனைமுடித்தான். அதே போல முடிச்சதுனால அது என்னுடைய குறியை வச்சு இந்த குறைக்கூடிய தந்தார்கள் தாயே. அப்படியம்மா இது மட்டும் இருக்கா, வேற ஏதாவது இருக்கா? அது மட்டும் கிடையாது. அதாவது எங்கெங்கயோ போனேன், இப்ப எங்களுக்கு குறி சொல்லுங்க. அப்படி இருந்த போதிலும் எப்படி தெரியுமா, நீ ஊரு பேரை உரைக்கும் போது எங்களுக்கு எப்படி இருந்தது தெரியுமா? உச்சியில கவலியாவே
அரண்மனையில் உரைத்தவுடனே உடனே நேர கவுளி உரித்தது இல்லையா அதனுடைய பலம் என்ன? ஆனால் தாயே ஊரு தேசம் எந்தனுக்கு குறி உரிக்கும் போது இந்த அரண்மனையில் உட்கார்ந்து குறி உரிக்கும் போது ஆமா உச்சியில கவலி உரிக்குதே ஆமா அது நல்லதா கெட்டதா என்று கேட்கிறாய். நல்லதா கெட்டதா தலைக்கு மேல கவலி எது உரிச்சதே உண்டானா தளராத செல்வங்கள் வந்து சேரட்டும் நமக்கு தானே இருக்கிற இடத்துல தான் எல்லாமே சேரும். ஆமா. ஒருத்தன் 1 லட்சம் வச்சிருந்தான்னு வச்சுக்க அவங்ககிட்ட அடிக்கி கொடுத்தானே அது 1.5 லட்சம் ஆகும். ஆமா அது மாதிரி நமக்கு என்ன ஏகப்பட்ட பொன்பொருளுக்கு இது சேரட்டும். நாட்டுக்கே ராணி. ஆமா. கிட்ட தான் எல்லாம் சேரும். சேர்ந்தா சேரட்டும். உனக்கு எதனா செஞ்சு எனக்கு கேளமா. அம்மா சொல்லுங்க. அப்படி இருந்தாரா அங்களுக்கு ஈடுக போறா ஆண்களுக்கு இடதுபுறம் என்று சொல்லக்கூடிய இடதுபுறம் துடித்ததே உண்டானா அதனுடைய பலன் என்னம்மா? நல்லதா கெட்டதுன்னு கேக்குறேன். ஆமாம்மா. ஆண்களுக்கு இடது பக்கம் ஆண்களுக்கு இடது பக்க துடித்ததே உண்டானா அன்று 8 நாள்ல இந்த பூலோகத்தை ஆள்வதற்கு ஒரு அரசன் பிறப்பான். அப்படியா? ஆண் குழந்தை பிறக்கும். நம்ம வயிற்றுல பிறக்கிற குழந்தை தான் இந்த நாட்டு ஆளும். எல்லாம் ஆம்பளைங்களே. இப்ப அவங்க ஒத்தா வரைக்கும் நாங்க 100 பேரு. 100 பேர் யாருன்னா ஒருத்தர் குழந்தை பிறக்கலாம் வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும்மா எனக்கு ஆசை தானம்மா. இவர் கூட பேசலாம். உனக்கு என்ன சந்தேகம்? எனக்கு என்ன சந்தேகமா? அப்படிதான் எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லு தாயே. சந்தேகம்மா. கண்களுக்கு வாழவாபாரம் பெண்களுக்கு வலது பக்கம் பெண்களுக்கு வலது பக்கம் துடித்ததை உண்டான லட்சுமி கடாசம் வந்து சேரும் தாயே. அப்படி இருந்தாலும் லட்சுமி கடாசம் போல சேரும் வந்து சேரும். சிவேஜயம் ஜெயஸ்ரீ அம்மா கொடுக்கக்கூடிய காஞ்சானம் தனக்கு அப்பாவை வைத்து முருகனோ இறந்து விட்டார். அவர் மாண்டையிடம் மல்லிகைப்பூ பூக்க வேண்டும், செத்தையிடம் செண்டு மல்லி பூக்க வேண்டும் என்று சொல்லி ஜெயஸ்ரீ அம்மா காஞ்சானம் கொடுத்திருக்கிறார். அவருக்கு எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் அவர் இல்லத்தில் நல்லறமாக இருக்க வேண்டும் என்று முருகனை நான் பிரார்த்தனை செய்கின்றோம். அவரால் அளிக்கப்பட்ட காஞ்சானம் நாடக மன்றத்துக்காக. அப்படி இருந்தாலும் இப்ப நிகழ்காலம் என்று சொல்லக்கூடிய நிகழ்காலம் எல்லாம் சொல்லி முடிஞ்சிச்சு. அதாவது இறந்த காலமும் முடிந்தது. இப்ப எதிர்காலம் வருங்காலத்தை கேட்கிற தாய் விவரிக்க வேண்டும். அதாவது மனதில் ரொம்ப நாளாக ஒரு வேதனையாகப்பட்டது இருந்து கொண்டு இருக்கிறது. சில கேள்வி, முக்கியமான கேள்வி கேட்கணும். ஆமா, நல்ல விஷயமா கெட்ட விஷயமா கேட்கணும் அப்படின்னு கேட்கிறேன். ஆமாமா. அப்படி இருந்தாலும் போதும் விஷயத்தை என்ன சொல்லணும்னா, அதாவது பூஜை செல்ல வேண்டும். அடி குறி உரைத்தா என்ன தாய் எனக்கு தகுந்த பூஜை, அதாவது என்ன கொடுப்பீங்க? என்ன சன்மானம் தரேன்னு சன்மானம்
இந்த தாலியை தவிர உனக்கு எது வேணாலும் நாங்க கொடுக்குறோம். நாங்க நினைச்ச சொன்னா மட்டும் போதும். இது புள்ள பவுனாக்குது. அதனால நாளா கொடுக்க மாட்டேமா. தாலியை மட்டும் கேட்காத. மத்ததுல கவரிங் தான். தாயே கொடுத்துறேன். அதாவது கோடி பொன் நான் கொடுக்கிறேன் என்று சொல்கிறாய். எங்களுடைய நாட்டிலே கோடி பொண்ணாகப்பட்டது பல கோடி கொட்டி கிடைக்கிறது. அப்படியா? பாத்ரூமுக்கே நாங்க போகணும்னா அதாவது தங்கத்திலே தான் நாங்களாம் போட்டு வச்சிருக்கோம். இல்ல ஏய் ஏக்கா பாத்ரூமே தங்கத்துல போனுங்கறவ எனக்கு கோயில் கட்ட வந்துருவாடா. இது எனாது வந்துருவாங்க அத்தனையும் விட்டு பல கோடி ரூபாய் இருந்தா எனாது போவந்துருவாங்க. தங்கம் வேணான்ற நீ ஒண்டி போய் தங்கம் மட்டும் கிடையாது, முத்து ரத்தினம் வைடூரியம் என்று சொல்லக்கூடிய நிறைய விலை உயர்ந்த பொருட்கள் கொட்டி கிடக்கிறது. அப்படியே வேணும்னாலும் நாங்க கொடுப்போம். அப்படியா? அடி சென்னல் தவிர செம்போது வேண்டாமோ. உரிக்கக்கூடிய குறிக்கு சன்னலை தவிர நாங்க வேற எண்ணுமே வாங்க மாட்டோம். அதுக்கே அங்கிருந்து வந்திருக்கேன் நீ. ஆமா எனக்கு சன்னலை கொடுத்தா போதும். எப்படி சன்னல் வேணும். சன்னல் பொருத்த மாட்டாரே. எங்க வீட்டுக்காரெல்லாம் கானகம் போயிருக்காங்க. அவங்க கானகத்துக்கு போறதுக்கு முன்னாடியாக ஒரு கட்டளை. எப்படி தெரியுமா? யாருக்கு வந்த மாதிரி எரப்பா பரப்பா ஜோகி ஜெங்குமா இது மாதிரி பிச்சைக்காரு அச்சக்காரன்னு யாருன்னா வந்தா கத்துக்குட்டி கவிப்பாடி வறுத்த சன்னலை தான் போடணும். அதாவது சன்னலை அப்படியே கொடுத்தோம்னு அது எப்படி இப்படி வறுத்து போட சொல்லி எங்க கணவர் கட்டளை. என் கணவர் கட்டளை நாட்டுக்கு மட்டும் கிடையாது. அதே வார்த்தை போட்டு எங்குடுக்காரங்க கொல்லு வறுக்கட்டை என்னுடைய மன்னரிட்ட கட்டளை நாட்டுக்கு மட்டும் கிடையாது. கட்டியங்க நம்ம சொன்னா நாங்களா வார்த்தை மீற மாட்டேங்க. எப்படியே போங்க. கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படின்னு வாழ்றங்க. அடுப்பே திருநாளும் ஆமடியான பெருநாளும் அந்த குளத்துல வாழ்றாங்க. ஏன் அவன் தப்பா சொல்றான். தப்பா சொல்றான். நான் எப்படி வாழ்றேன் தெரியுமா? கல்லானாலும் கட்டவாயா புல்லானாலும் பொண்டவாயா. சூப்பர் 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 சூப்பர். எவ்வளவு ஒழுக்கமா சொல்றீங்க. எவ்வளவு ஒழுக்கமா கறீங்கன்றது அமர்ந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் சொல்லுமா. எங்களை மாதிரி ஒழுக்கமா இவ்வளவு ஒத்துமே யாருக்கு யாருக்கு மாட்டாங்க தாயே. இப்படியாப்பட்ட தேவையான யாரும் பார்த்தா ஊரே போனாலே உத்தமி பல பேர் மட்டும் போனாலே பிரச்சனை. அப்படி சொல்லுமா அம்மா வருத்த சனல தான் போடுவோம். அம்மா புரி வரிக்கணும்னா கேட்கக்கூடிய பொருளை கொண்டு போய் அள்ளி யாரே அம்மா சானம் வெச்சு என்ன பையா
அப்படி அச்சமாக தரும் இடைக்கு அதை ஒரு அப்படி கலசத்தை நீங்களும் வைத்து தாயே இச்சையுடன் பிள்ளார் பிடித்து இச்சையுடன் பிள்ளார தேங்காயை உடச்சி வைத்து தாயே கருப்புறமா கொளுத்தி வச்சு மனசாரம் கூடிய கடவுளையே அதாவது என்ன செய்யணும் அந்த புலார்ல ஒரு கருவாடை கொண்டு வந்து சொல்லுங்க எவ்வளவு பக்தியா சாமி செஞ்சு பிள்ளையார்ல கருவாடை சொருவணுமா வேற எதுனா கொண்டாந்து அவர்த்துக்கு சொல்லலாமா கேளு ஏமா கருவாடுன்னு என்னமா அப்படி சொல்லு கருவாடம் உங்க பாசில் அப்படியா ஆமா தாயே ஏமா நம்ம கொட்டியம்மா இது எங்க சொல்ல வருது ஏமா ஏண்டா ஒரு ஓட்டு இல்லையா இது எங்க சொல்ல வருது ஏண்டா உன் ஓடி எப்பா பரவாயில்லையாமா எந்த சொல்ல வருன்றா ஏமா தேங்காய் உடைக்கணும்பா இங்க காமிடா டேய் அறுவடை திக்கு பூக்கு காமி ஏமா வாங்கம்மா எங்கம்மா தேங்காய் உடைக்கணுமாமா யாரேவா ஏய் அக்கா வாங்கடே தண்ணி வேறு மகனா எட்டு வா ஐமா அப்படி இருந்தாலும் அம்மா இச்சையோட ஏமா எல்லாம் அப்படியே உட்காருங்க ஏண்டா உட்காரு அது போட வேண்டாம் மா தாயே எங்க படிக்கிறக்கடா தேங்காய் உடைக்கணுமா என் மண்டை மேல உடைக்கிற பொண்டை வாயா போய் அப்படியே உடைச்சுடா போடா அப்படி அம்மா அனைத்து பூஜை செலவுகளை வைத்து விட்டு எல்லாம் வச்சுக்கம்மா மனமாற உங்க குலதெய்வத்தை நோண்டு கிடைத்தாயே குலதெய்வத்தை நோண்டுமா டேய் பப்பனே கடப்பார தாய் வச்சிட்டு சனிக்கு ரெண்டு எட்டோட போடா நோண்டலாம் ஏய் உங்க அம்மா சிக்கிள் பூங்குல ஏண்டா ஏன்றது நோண்டறது இல்ல ஓ அப்படி சொல்லு ஏன் அப்படி பண்ணுவா ஏய் யாராவா ஏய் இல்ல தேங்காய் உடைச்சிட்டியா தண்ணியை கிட்ட குடிச்சு கொடுப்பாரு கீழே ஊத்துற அப்படி தாயே நம்பறதுக்கு இல்ல இப்ப குறி சொல்லணும்னா நினைக்கக்கூடிய அதான் மனதில் நினைக்கக்கூடிய குறியாக ஏய் காணி போ நினைச்சபடியாக வரணும்னா உங்க குலதெய்வத்தை நீங்க வேண்டுங்கள் தாயே காணிக்கல வேணாமாமா காணிக்க கொண்டு வந்து வைங்க தாயே காணி வச்சதான் குறிய சொல்ல முடியும் ஊருக்கு வந்துருங்க போயிட்டாரு டான்ஸ் உட்காந்து அண்ணாப்பா காணி காணி கூட வைங்கப்பா வாங்க 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 காணிக்கு வச்சாதான் அம்மா நோண்டுமா ஆமா தாயே ஆதி பராசக்தியே அம்பிகை மீனாட்சியே ஏய் சாமி கும்பிடுறா அப்படியே நாங்க வேண்டிட்டோம் சாமி கும்பிடுறா உள்றா உளுந்து கும்பிடுறா உள்றா டேய் உளுந்து கும்பிடுறா கும்பிடுனே
கோபால் கவுண்டர் அன்னார் அழைக்கூடிய அன்பு காணிக்கை ஆமா ஆருடைய பெருவழி என்றார் ஆமா இஷ்டகுல தெய்வமாக விளங்கக்கூடிய தாயாக விளங்கக்கூடிய மந்தார குந்தி மருமகளாக வாய்த்த வீர பாஞ்சாலி என்று சொல்லக்கூடிய மாரியம்மன் தாயார் மேல குடிக்க மாரியம்மன் தாயாரோ அன்னவருக்கு நோய் பிணியில்லாமல் காக்க வேண்டும் எந்த இடம் போனாலும் செல்வக்கூடிய செல்வமாகப்பட்டது சிறு சிறப்போடு வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவனை பிரார்த்தனை செய்கிறோம் அவரால் அளித்த வாடாமலர் நாடகம் அன்பார்ந்த தாய்மார்களே எல்லாரும் வந்து வணங்கிட்டு போட்டோம். கேளுங்கள் அன்புமிக்க பெரியவர்களே இப்பொழுது வந்து குரத்தியானவள் வந்து பெருந்தெரு அம்மையார் இடத்திலே குடி சொல்லக்கூடிய நேரம் அனைவர்களும் வந்து நீங்களும் உங்களோட குறைகளை சொல்லி தொட்டு வணங்கி சென்றதே உண்டானா உங்களுக்கு இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள் எல்லாம் போய்விடும் மனதில் எதுவும் நினைக்காதீங்க வாங்க வந்து கும்பிட்டு போங்க குடி சொல்றது எல்லாமே நல்லதுமா குறைத்தி எப்பவும் வரமாட்டா இன்னைக்கு வந்திருக்கா வந்து உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் வேண்டி சாமி கும்பிட்டு தொட்டு வணங்கி அந்த நீரை வச்சுட்டு போனா நல்லது அதனால வாங்க மாதிரிலாம் பாஞ்சாலி தான் ரோப்மா மாதிரி வந்துங்கறா வாங்க ஒருத்தி வராங்களா பாரு நீ எழுந்து வாங்க ஃபர்ஸ்ட் கீழே போட்டு வா கீழே தூங்க மாட்டேங்கிறாமா
தேங்காயாகப்பட்டு திருடு போய்விட்டது தாயே, திருடு போய்விட்டது எம்மா, திருடு போய்விட்டது. சொல்றியம்மா அங்க பூஜைக்கு வைத்திருந்த தேங்காய் ஆகப்பட்டது திருடு போய்விட்டது தாயே. இந்த கூட்டு போல யாரோ வந்து காரணம் என்ன கேளு. சக்காலத்து தானே பண்ணுவா இல்லம்மா இங்க இந்த சாமி கும்பிடாங்க வந்தாங்க பாத்தியா? ஆமா. யாரோ சாத்துக்கலான்னு எடுத்து போயிட்டு ஏய் யாருன்னா அந்த எடுத்து வந்து கொடுத்தீங்க, நாளைக்கு நல்ல தேங்காய் கூட வாங்கி வந்து தந்துடுறா. சத்தியமாவே யார் எடுத்துட்டு போனது? எவடியாவா எடுத்துட்டு போனது? ஏய் நீ எடுத்துன்னு வரியே, மரியாதை இல்லாத பேசல. நீ எடுத்துட்டு நானு நேத்தே கேட்டேன். பாப்பா பாப்பா தேங்காய்க்கு சட்னி இல்ல, சட்னிக்கு தேங்காய் இல்லன்னு கேட்டேன். அதனால ஒருவேளை நீ எடுத்திருந்தாலும் எடுத்துக்க கொடுத்துரு, ஒழுங்கு மரியாதையா கொடுத்துருன்றோம். எனக்கு வந்து தேங்காய் எடுக்கணும்னு எனக்கு என்ன அவசியம்? அப்படி ஒரு அவசியம் கிடையாது. நீ ஒரு வேலை எப்ப நான் எப்பவுமே திருடன் என்னன்னு தெரியுமா? யார் நான் திருடிட்டீங்களா, யார் நான் திருடிட்டீங்களா? ஆமா, நீ தான் எடுத்து வச்சீங்க. ஏக்கா நான் இல்லவே இல்லக்கா சத்தியமா. ஏன் நீ எனக்கு கூட முடிச்சு குதிய? நீ எடுத்தியே, நீ எடுத்தியான்ற உள்ளக்கல வச்சு எடுத்துக்க எடுத்து வரியே. இல்லையம்மா வருவங்க அங்க புடிச்சுங்க. கேளுங்கடி தாயே, அம்மா, கேளுங்களே அம்மா. நாங்க மொத்தம் 100 பேர். யாரு எடுத்தாங்க என்னன்னு எங்களுக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா அடையாளத்தை சொல்லு சாமி. எப்ப செருப்பை கழட்டி விட்டு சாமி கும்பிடியப்பா. ஏம்மா உனக்கு போட்டுறானடா அந்த பரமசிவமா அப்பா. பொன்னி வசந்தவன் தாயே, அதாவது அருகில் இருக்கக்கூடிய மந்திரியாகப்பட்டவன் மஞ்சா துணி போட்டிருக்கிறான் தாயே. மஞ்சா துணி, மஞ்சா துணி கலரா இருக்கக்கூடிய பாவாடி அணிந்திருக்கிறாடி தாயே. அப்படியா? ஐயா, நீங்க தானே தேங்காய் எடுத்தியா? போயிட்டு கிள்ளிங்களா? தேங்காய் வேட்டு கட்டணும்னா இங்க பாரு, நானு 3339 கம்மிட்டு உட்காந்து சக்காத்தியா அவன் கிது கிதுன்னு கிடக்கலாம். நான் திருடுனா பாரு 3339 மரம் வச்சிருக்கிறோம். மரம் நட்டுக்கிறோம். நட்டு இருக்கனே தேங்காய் மரம். தேங்காய் மரம் அதை வச்சுக்கிட்டு போய் திருடுனா தேங்காய் மரம் இல்லையா? மரம் நட்டுக்கிறேன். எப்ப நட்டு எங்க நட்டுக்கிறேன்? நேற்று சாயங்காலம் தான் நட்டு வந்துக்கிறோம். அவளை சிக்கன் காய் வச்சுக்கோங்க. கொள்ளை யாருக்குறேன்? கொல்லியா எங்க அம்மாவுக்கு. உங்க அம்மா கொள்ளை நட்டுக்கிறேன் சாமி. தண்ணி ஊத்துனீங்களா ஊத்துலையா? அதெல்லாம் எப்பயுமே எங்க அம்மாவுக்கு 24 மணி வந்துட்டே இருக்கு. இங்க பாரு தேங்காய் முடி நீ தான் நான் என்ன தேங்காய் கேட்டுக்கோ உங்க அம்மா போட்டு வச்சுக்கா. ரொம்ப கோவப்படுறான் இவன் தான் எடுத்துட்டு வரான். ஏய் போய் நான் வாங்கிட்டு அப்படியே ஜாயிண்ட் வாங்கிட்டியா? சொல்லுமா. அவ எடுக்கலன்னு சொல்றேன், நீ எடுத்தாலும் சொல்றேன். இருந்தா அம்மா, அவன் பார்க்காத இடத்தில் வைத்திருக்கிறாள் தாயே. அதாவது மின்புறம் பின்புறம் நடந்ததே உண்டான அந்த தேங்காயாகப்பட்டு முன்னாள் நடக்க நான் அவன் சொல்லவே. ஆமா வாங்க வாங்க என்ன பண்ணுதுன்னா என்னடா இது வேலை? தேர்தலை வாங்கி வந்துருக்கோம். யாருக்காருன்னு கேளு. ஏன்னா இது மாதிரி சாமிகளை போய் சொல்லுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஓ இந்த பொருள் ஏறத கண்டுபிடிக்குதா இல்லையா? இல்லையான்னு செக் பண்ண. ஓ சரி சரி. உனக்கு அறிவுக்குது கடை. இதை கொண்டு போய் சாமி கிட்ட வைடா போடா. இனி ஒப்பனை ஓடி ஏண்டா இங்க பாரு ஏய் சாமி தேங்காய் அது ஆகாது தாயி, ஆகாது. அது எச்சப்பட்டு விட்டது தாயி. ஓ தீட்டு போட்டு ஆகாது. அது மட்டும் கிடையாது அம்மா. ஆமா வேற தேங்காய் கொண்டு வச்சா ஏத்துக்குவேன். அட அச்சுத அருளச்சி நீ வா 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 வா. பாடாடே உழுது கும்புற புண்டவாயா கும்புறா உழுது கும்புற கும்புறதா பாரு. அது திருடி போய் விட்டது அம்மா, திருடி போய் விட்டது. அங்க குறி கேட்கும் போது வைத்திருந்த காணிக்கையே திருடு போய் விட்டது. சாமி யாரா பாத்து வாங்க இல்ல யார் பாத்து வேற நம்ம அப்பா தேர்ந்து யார் எடுத்தாலும் நீயே சொன்னீனா வாங்கி வச்சோம். இந்த தேங்காய் யாரு எடுத்தாங்களோ அவளே எடுத்துக்கிறாங்க.
ஏடி புள்ள ஏ புள்ள இந்த சாமி என்ன மாதிரி போய் சொல்லி நினைக்கிறோம் சாமி புள்ள சிரேகா புள்ள சிரேகா யாரியா எடுத்தே ஏடி புள்ளியே நான் என்னதுக்கு லட்டக்காய் எடுக்கிறோம் நீ எடுக்கல ஏமா எடுக்கல சொல்றாமா அவன் வாய்க்குள்ள வைத்திருக்காடி தாயே துணி வச்சு குத்துறதே உண்டானா அதுக்கு இலை வந்து விழுது விடுதி தாயே குத்திரி வலி வலி வாங்க சாமி இருமா நிப்பாட்டி குத்தி பார்க்கலாம் எங்க என்னமோ வாயில் நிறைய வைக்கிறா உங்க வலி 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 வாங்க இந்த மாதிரி வெடி கால் கேட்டா நாளைக்கு ஆட்டம் என்ன கேர்னா உனக்கு நோட்டு காசை கொடுத்துனுங்க நானு என்ன என்ன சில்லறைக்கு போன கூதி வேணாமா நேரம் ஆகுது தொடச்சிட்டு சாமி அது தொடச்சிட்டு வையா அம்மா ஏய் முன்னே சாமி சொல்லிட்டு ஏய் எங்க போறது வேணா சொல்லி தூக்கி போய் வைடா அந்த பக்கம் நீ உமா சொன்ன கூதி ஏண்டா தாயே அத கோபித்தில் நன்றாக கழுவி என்னம்மா சொன்னா கோபித்தில் நன்றாக கழுவி கொண்டு வந்து வைத்ததை உண்டானா மனசார ஏத்துக்குவேன் வராங்கம்மா சாமியான வாக்கா என்ன வந்து எச்சப்படுறது வைக்க கூடாதான் காசை கழுவிட்டு கோவில் கழுவிட்டு வைக்கணுமா பாத்துக்காரா இது அடிக்கும் வானு சாமி அதாவது காசு பாத்துக்கு வந்து எதுவுமே தீட்டு கிடையாது இங்க பாரு மோடி சொன்னாரு காசுல கொரோனா வராதுக்கு இங்க பாரு டேய் வீணா ஒரு டீ வரல வைடாது என்னதுக்கா 10 ரூபாயா அட கூட தூரழுதம்மா அதாவது உண்மை சொல்ல வேண்டும், பொய்ன்னு சொல்ல வேண்டும். குலதெய்வம் ஆடக்கூடிய நேரத்திலே சொல்லும் போது பெருந்தெருவா பிறந்த சுபத்திரையும் உலகால பிரிய மன்னன் உன்னுடைய கணவன் தாண்டியம் பொய் தான் உண்மைதாமா உண்மையே வந்து பொய்ன்னு சொன்னதே உண்டானா தெரியாம உனக்கு அறியாம என்னுடைய செக்கம்மா உன்னை அடித்திடும். நம்ம மாமா யாரு 56 நாட்டுக்கு பேரரசு வர வள்ளி அண்ணா சொல்லிடுவாங்க. அப்படி இருந்தாலும் தாயே நீங்க அந்த உங்களுக்கு யாரு தெரியுமா? பங்கும் பங்காளி தாயாதி யாருகள் தெரியுமா? ஆண்டவரோ 5 ராஜாக்கள் உங்களுக்கு நீங்களும் சரியாக 100 பேரு சரியாக 100 பேர் இருந்து 5 பஞ்ச பாண்டவர்களுக்கு நீ என்னங்க வஞ்சகம் செய்தீங்க தெரியுமா? என்ன தீமைகள் செய்தீங்க தெரியுமா? ஒரு கெட்ட எண்ணத்தை வைத்துக் கொண்டு நீ என்ன செய்தீங்க தெரியுமா? அந்த 5 பஞ்ச பாண்டவர்களுக்கு என்ன பண்ணி தெரியுமா? லக்கண குமாரனுக்கு குமாரனுக்கு பூணூடு கல்யாணம் என்று சொல்லி 5 பஞ்ச பாண்டவரை வரவழைத்து
புதிதாக மண்டபத்தை கட்டி விருந்துக்கு வா என்று வரவழைத்து சூதனால் பகடியாடி நாடு நகர்மலா பறித்து விட்டு 12 ஒரு வனவாசம் ஒரு வருட அஜ்ஞாதவாசம் அப்படி 12 கழித்து 13 கழித்து வந்ததே உண்டான அங்கு உள்ள பாதி நாடு என்று சொல்லி அதாவது ஐவர் பஞ்ச பாண்டவர்களுக்கு கட்டளையிட்டு விட்டீங்க. இதுக்கு பின்பதாக அந்த ஐவர் பஞ்ச பாண்டவர்களுக்கு என்ன தெரியும் தெரியுமா? அட வரும் அந்த வழிதானி வந்த வழிதானில வசைகளை நாட்டி வைத்து முன்னுகிற சாதத்தில நஞ்சமலை குளிக்க வந்த குளத்தடியில பூர்வூச்சியை நாட்டி வைத்து போகும் வந்த வழிதானில பொய்க்குடிய வெட்டி வைத்து இந்த பொல்லாத பாண்டவரே கள்ளம் கபலம் இல்லாத பாண்டவரே கொல்ல மன துணிந்தாய் எல்லாமே உண்மைதான். இதுக்கு மேல என்ன சொல்லு? இப்படிலாம் ஒரு வஞ்சனையா செய்து விட்டு நாட்டுக்கு வரவழைத்து நாடு எல்லாம் பறித்துக் கொண்டு 12 வனவாசம் ஓர் வன அஜ்ஞாதவாசம் அப்படி 13 கருத்து வந்ததே உண்டான பங்கு உள்ள பாதி நாடு என்று சொல்லி கட்டளையிட்டு விட்டீங்க. நாடு போன பாண்டவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் தாயே. எத்தனை நாள் நாட்டுக்கு வருவாங்க? பங்கு உள்ள பாதி நாடை கேட்பாங்க. பாண்டவர்கள் வனவாசத்தை முடித்து விட்டு நாட்டுக்கு வருவாங்க. முதலாக உலக மகா முனிவை தூதாக அனுப்புவாங்க. நாட்டை கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி சஞ்சீவ மகா முனிவை சொல்லி அனுப்புவீங்க. அப்படியா? கணவரே மறுபடியும் எதிர்த்தூதாக அனுப்புவாரு. அதுக்கு பின்பதாக அள்ளிக்கும் அர்ஜுனுக்கு பிறந்த மகனாகிய விளங்கி வரக்கூடிய என் மகனாகிய விளங்கி மகனை அனுப்பி வைக்காங்க தூராக. சின்ன பிள்ளை கை நாட்டை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி விடுவீர்கள். இருந்தாலும் 3வது உலக அந்த மாயவன் சாட்சாதியும் பெருமான் தூதாக அனுப்புவீங்க. தூதனால் அடித்த நாட்டை வாதனால் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி 18 நாள் சண்டை செய்து 19வது நாள் யார் உலகத்தை உயிராள இருக்கிறார்களோ அந்த நாடு ஆளட்டும் என்று சொல்லி 18 நாள் சண்டை துவக்கமாகும். அப்படி சண்டை துவக்கமானாலும் யாருக்கு அப்படி 18 நாள் சண்டை துவக்கம் ஆன உடனே 18 அதாவது சேனாதி சேனைகள் எல்லாம் மடிந்து போய்விடும். 17 நாள் சண்டைக்குள்ள அனைத்துமே மடிந்து போய்விடும். ஆமா 18 நாள் சண்டையிலே 18 நாள் கோட்டை சண்டை வெங்கல பூமி குருச்சத்திர பூமியிலே இல்லையா கோட்டை சண்டை நடக்கும் போது பீமனுடைய கதைப்பட்டு உன்னுடைய கணவன் துரியோதன மகாராஜன் மாண்டு மடிந்து போய்விடுவான். உங்க தாடி எல்லாம் அறுந்து போய்
அதே அவங்க வயசான காலத்துல நானும் ஓடி ஓடி வரேன் கூப்பிட்டாங்கன்னு நான் ஓடி வராவா மத்தாளக்காரன் அடிக்காவா நான் பிடிக்காம ஓலக்காரன் ஊமாவா ஊதாவா நான் பிடிக்காம வெட்டிக்கார திறக்காவா நான் வைக்காவும் பிடிக்காம உலா 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 பிடிக்கிறது பிடிக்கிறது நம்ம கெட்டி ஐயா சின்ன சின்ன காலுக்கு வெந்து போய் போதுற பிளாஸ்டிக் எல்லாம் பாடி வந்துருச்சு எங்கடா நான் வரும்போது பாடி உள்ள போயிட்டு அந்த ஊர்ல பாடி வந்துருச்சு பாடி எங்கடா வந்துருச்சு பாடி வந்து எங்கடா எங்கடா அது பாடி பாருங்க பாடி வந்துருச்சு பாடி வெளியே வந்துச்சேடா பாடி வெளியே வந்து வாட்டர் ராஸ்கல் பாடி வெளியே வந்து அந்த பாடி இந்த பாடி
அதனால பழைய தோற்றமா அப்படியே அப்படி இருந்தாலும் தேகபல திருசபை இந்த திருசபை நாடி அடியால வந்திருக்கிறேனே இன்னார் யார் இனி யார் யாரு இப்படி பேரு கட்டியா நீ கண்ணாடி போடணும் உடனே கட்டி விட்ட கண்டார வழி சேரல ஜாயிட்டு தச்சு விட்ட தைலரும் சேரலடா எனக்கு டைலர்லாம் கேட்டதான் தைச்சிருக்கிறான் கொஞ்சம் விரியுது கொஞ்சம் கூடுது அதனால அப்படிதான் இருக்கும். அதனால என்னுடைய பேர் என்ன சொல்லுமா சொல்லிட்டா அவர் இழுத்து பிடிச்சா அடிச்சிருவார். ஏமாந்தா யாரு ஏமாறுறதுல நான் நடிக்கும் அவர் அடிக்கும். நான் பாடுற பாட்டுக்கும் அவர் அடிக்கிற நான் அடிக்கும். பாடுற உடைக்கும் எப்படி எப்படி இழுத்து அடிக்கணும் அப்படி பிடிச்சு பிடிச்சு அடிக்கணும். ஆமா கல்லக்கால தலூரி கண்ணாடி போடுறது மீ மரத்த மாதிரி எங்க எனக்கு தெரியல. ஏமா எதுவுமே போட்டாலா தெளிவா பாரு. ஆமா பேச மட்டும் தான் பேசுறான். சரவணா பாரு கரெக்டா பிடிக்கிறா பாரு. இதுதாங்க தாதா. ஏமா நீ என்ன சொன்ன? சரவணாவா? சரவணா நான் உங்களுக்கு சொருவனா யாருன்னு கேட்டியா? நான் பூவே எடுத்து வைக்கணும் பின்னால பூவை எடுத்து வைக்கணும் பின்னால பச்சை பெண்ணு சொக்கணும் தன்னாலே ஏ மச்சான் மச்சான் ஏ மச்சா மச்சா ஏ மச்சான் மச்சான் ஏ மச்சா மச்சா வாயில புடிச்சு வச்சான். என்னப்பா ஒரு 56 நாட்டுக்கு நான் ஒரு ராணி, எங்களுக்கார பேரரசரு, எங்க மக அதுக்கு மேல அரசரு, என் வாயில் வைக்கிறவங்க அப்பாமா அதனால அவளி புவழி 56 நாடு என்று சொல்லக்கூடிய அவனி புவனியா அடிச்சாலே அடிக்கிறான்றாங்க. ஏமா அவனி புவனி அதேதான்டா. அவனி புவனி 56 நாட்டுக்கு பேரரசருடைய மன்னவன் திருராஜி மன்னே. யாரு? திருராஜி மன்னனே. அவருக்கு அது இல்லடா டே, அது இல்லையா? அவருக்கு அது இல்லடா. குச்சா இல்லையா? அவருக்கு அது இல்லை என்று சொல்கிறேனே. என்னுடைய கணவருக்கு என்ற கொதியை நானே கொச்சப்படுத்த கூடாது. ஆமா ஏன்னா என்னுடைய கணவருக்கும் அது இல்ல. எனக்கு பிறந்த பிள்ளைகள் 100 பிள்ளைகள், 100 ஆண் பிள்ளைகள், ஒரே ஒரு பெண் பிள்ளை. ஏமா நீ நம்ம அது இல்லாத 100 அடிச்சிருக்கிறா. எது இல்லை எது இல்லைன்னு குஞ்சு இல்லையா? அப்படி அது இல்லைன்னா நேத்திரம் கிடையாதுடா.
கண்ணு இல்லையா? கண்ணே இல்ல ஏமா கண்ணு இல்லாதேவா? அவன் பிறப்பில இருந்து கண் பார்வை கிடையாது. எனக்கு ஒரு டவுட்டம்மா. டவுட்ல வரக்கூடாது, சந்தேகம். அதான் சந்தேகம் வந்து டவுட்ல ஆடாங்க முண்டை வாயின ஒழுங்கா கண்ணாடி கழுத்தி கண்ணாடி ஓலியா? அது ராஜா அடிச்சிட்டுனா இல்ல ஒட்டு போட்டா கண்ணாடி பேரும் அடிச்சு விட்டா. வாடா ஏமா ஏமா யாரா இது உண்மை இல்லையா? வாடா. ஏதோ உண்மை இல்லை. அதனால அப்படி 56 நாட்டுக்கு பேரரசர் யாரு? என்னுடைய மன்னவர். ஆமா திருடாடி மன்னன். நான் சொல்றேன் திருடாடியன் திருநாட்டி மகிமன். திருடாடியன். ஏன்னா கணவரை பெயர் சொன்னா ஐஸ் கலப்பறிவுன்னு சொல்லுவாங்க. இப்ப சாதாரணமா சொல்றாங்க கம்பெனி இருக்கு. எப்படி இப்பெல்லாம் என்ன போய் எங்கம்மா உங்க வீட்டுக்காருன்னா அந்த புண்டை வாங்கி போயிடுக்கிறான் முன்னா போய் எங்கயா அப்படின்றாங்களா? நாம கொடுக்குற மரியாதை எப்படி, நாம கொடுக்குற சதங்க அப்படி. இப்பெல்லாம் சாதாரணமா அப்படி பேசுறாங்க. அன்னவருக்கு பாரியாக விளங்கக்கூடிய இந்த பேரோ காந்தியடி என்று சொல்லி அவங்க மன்னவரே திருதுராட்சியம் கண் தேர்தல எவ்வளவுக்கும் கண் தேர்தல கண்ணாடி போட்டு வந்துக்கிறா. அதனால என்னுடைய பெயரோ காந்தாரி. காந்தாரி இருந்தாலும் 100 மக்கமார்கள் சொல்லக்கூடிய 100 பெண் பிள்ளைகள், ஒரே ஒரு பெண் பிள்ளை, 100 ஆண் மக்கள். 100 புள்ள பேத்துருக்கிறமா நீ சரியானு கேட்டுக்காருதேமா. கெப்பாசிட்டி அப்படியே கெப்பாசிட்டி அப்படி பா அப்படி 100 பேர் கத்துனானே இது என்னாலும் தெரியல. எல்லா சக்காலுக்கும் ஓடு 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 அது இல்ல வாழ் வாழ்னு கத்துறாங்க சொல்லு. ஓடு ஓடு அப்படி கத்துறாங்க. என்ன காரணம் கேட்கணும், என்னன்னு பார்க்கணும். ஐயோ அத்தை ஐயோ வாட்டமாமி மக்களா என்ன ஆனதுன்னு கேக்குறீங்களா? என்னடி ஆச்சு? என்ன நடந்தது நான் சொல்லிட்டேன். நம்ம சாடி ரொம்ப நாள் ஆச்சு சொல்லு. ஆனா கேளு அத்தை, சொல்லுமா. எப்படி தெரியுமா? ஏதோ ஒரு குறைச்சி வந்தா, ஏதோ ஒரு குறைச்சி வந்தா வந்தா அத்தை, உனக்கு எரமா கூதி எங்கடி நேரத்துல வந்து பாத்தீங்க. என்னை தேஞ்சு பூஜை கேட்டால எந்த ஊரா தெரிஞ்சிருக்கோம். பூஜை எப்படி சொல்லலாம், எப்படி சொல்லலாம், எப்படி ஓட்டு வச்சு நீ சொல்றதுக்கு. அத பாத்தத்த தேன் போடுன விரிஞ்சு கிழிஞ்சு போயிட போகுது. ஐயோ அத பாத்தத்த கட்டுப்பாடு ஆமா குடும்ப ஏற்பாடு பண்ணி 4 நாள் ஆகுது. கம்முனரி அத்தை போய் போடுற பாருங்க. அத்தை அது மட்டும் கிடையாது அத்தை. கிடையாது. அந்த பூலோக குரத்தி வந்தா வந்தா அந்த பூலோக குரத்தி வந்தா வந்தா முட்டை பூஜைன்னு சொன்னா ஐயோ 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 ஐயோ
ஏறியா ஏய் 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 ஏறியா ஏறியா எல்லாரும் அடிச்சா தானே எல்லா மருமகளும் அடிச்சா தானே ஆமாடா ஏமா எல்லா மருமகளும் அடிச்சு தானே சொல்லிட்டு வா சொல்றது ஆயிரம் சொல்லிட்டு எப்படிமா சொல்றது ஆனா இவளை மட்டும் அடிக்கவே வச்சுக்கா உமா என்ன பண்ணிட்டு ஏம்மா இவதான் விக்ரணம் முண்டாட்டி உக்காந்து மக்கங்கிற மாதிரி விக்ரணம் விக்ரணம் முண்டாட்டி இவதான் ஏமா பேர் தான் விக்ரம் முன்னாடி அவ எத்தனை பேர் விக்கிறா தெரியும் மருமக என்னைக்கு அப்படி கிடையாது இரு ஏம்மா கூதிமுள் போய் எவ்வளவு பாசமா பேசுற பத்தியா மாமியா கிழமை எவ்வளவு மரியாதை பேசுறா பாரு இதுலயே தெரிஞ்சுக்கலாம் எனக்கு கொடுக்குற மரியாதை குடும்ப பாரு சொல்லுமா சத்தியமா ஒண்ணுதான் சொன்னா என்ன சத்தியமா குரல உனி சொல்லவே இல்ல சரி சொன்னா ஒப்பளவாளியா என்ன சொன்னா தேவலோக குரத்தி வந்தா தேவடியா பூஜை சூப்பர் சூப்பர் சொன்னாலா போறட்ட 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 ஐயோ வாத்தே ஐயோ வாத்தே வாத்தே ஐயோ என்ன சொன்னாலா என்ன வா கேக்கு என்ன வா ஐயோ வாத்தே மருமகள் லாஸ்ட் எல்லா பொண்டாட்டி வந்தீங்க எல்லா பொண்டாட்டி வந்தீங்க என் மக துடுக்கு துடுக்கு அந்த மருமாவை எனக்கு வரணும் போடி என்னடா பண்டு வாயின என்னம்மா சொன்னா இந்த புள்ளிங்கெல்லாம் சின்ன புள்ளிங்க தள்ளுதான் பேசுதுங்க ஏன்னா பண்றீங்க அது கூட நல்லா தெரியும் ஏன்னா உடம்பு ஜாஸ்தி இல்லையா 100 பேரு பெத்துனுக்குறான் 100 பசங்களே பெத்து ஒரே ஒரு பொட்டை புள்ள பெத்தான் சாண்டு கடிச்சதுங்க கொட்டிய கடிச்சதுங்க கொண்ட வாயுங்க ஐயோ 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 எப்படா ஐயோ எப்படா வேற இல்லை ஆமா இவ்வளவு தொலைவுக்கு பண்ணிக்கிறாங்களே யாரு சொன்னது இதெல்லாம் உங்களுக்கு யாரு சொன்னது எப்படி தெரியுமா எங்கிட்ட போயிட்டு ஆளுக்கார பையன் நிகழ்காலம் செல்காலம் போகாலம் என்று சொல்லக்கூடிய அனைத்து காலமும் முக்காலம் கொண்டே கடிச்சு மகா உண்மையான குறி உரைத்தா குறி உரித்தா குறைத்தி வந்தால் அப்ப எங்க நிக்கிறப்ப தேவையான குறி மட்டும் உரைத்து
அதனால என்ன தெரியுமா சொன்னா, வாங்கி ஓடிக்கலையா வாங்கலையா அத்தை 18ஆம் 18ஆம் நாள் சண்டையில கோட்டை சண்டை நடக்குமா அத்தை? எங்களுடைய மன்னவாரி இருந்துருவாங்க அத்தை. உங்க பையன் செத்துருவாங்க அத்தை. மொத்தமா கத்தாதீங்க. நல்ல குறியா, கெட்ட குறியா, பார்த்த குறியா, பார்க்காத குறியா, பிடிக்கிற குறியா, பழிக்கிற குறியா, நடப்போலாம் என்ன ஆத்திர ஓட்டு தானே சொல்லுங்க பாரு. நாம அங்க போக கூடாது. அவன் கொண்டே வரா இருந்து வர்றத. எங்களுக்கு சொன்ன மாதிரி எங்களை பார்த்து சொன்ன மாதிரி திடீரும் அத்தையை பார்த்து சொன்னதே உடனே அப்பதான் எங்க அத்தை நம்புவாங்க. ஐயா பாரு தாயி எங்க மாமியார் சொல்லணும் சொன்னா அதை நம்ப மாட்டாங்க. நீயே பாரு கலக்க வச்சு பண்ணிக்குவா. ஓடி வச்சு 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 நாமனா ஓடி வச்சோம். நீதானா? அண்ணார கூதி ஐயோ 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 எப்பாடா ஐயோ 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 நான் திங்கறமே ஐயோ ராஜா ஐயோ 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 நான் திங்கறமே ஐயோ 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 நான் திங்கறமே ஐயோ 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 ஒரு வாய் பாருங்க ஐயோ ஐயோ நான் திங்கறமே ஐயோ 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 நத்திங்க அவங்க தெரிஞ்சு ரத்த வாடா அப்படி வாடா அப்படி அவன் கும்பறான். ஐயோ 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 என்ன நசிக்குது அப்படி ஐயோ என்ன நசிக்குது ஐயோ 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 பட்டிக்க மத்தாலகாரே என்ன நசிக்குது என்ன நசிக்குது ஏய் ஐயோ புடி ஓடகாரே ஊக்கிரா என்ன பாத்து சொல்றேன் நசிக்குது நான் என்ன சொல்றேன் கேரு என்னடா நீ அவங்க சொல்றாங்களா இல்லையா குண்டே தூக்கிக்காரு அத்தை ராணியம்மான்னு சொல்றாங்க அத்தை. ராணியம் என்ன பின்ன கதாப்பா முடியலையா என்ன பின்ன சூப்பர் அம்மா நம்ம அந்த ஆடி பார்த்து எந்த பெரிய மாமிய கூதி ஐயோ அப்பா பெரியாரியே குதிக்கிறானே ஐயோ ஐயோ பெரியாரியே குதிக்கிறானே ஐயோ ஐயோ பெரியாரியே குதிக்கிறானே ஐயோ ஐயோ பெரியாரி பெரியாரி ஐயோ ஐயோ பெரியாரி குதிக்கிறானே அப்படி இல்ல பெரிய ராணியம்மா பெரிய ராணியம்மா அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாமியா சொல்லி ஐயோ 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 நான் இந்த வயசுல காட்டனா ஐயோ ஐயோ நான் இந்த வயசுல கேட்கலையே நான் கேட்கலையே 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 மருமகளே மருமகளே ஐயோ ஐயோ சொல்லிட்டாலே ஐயோ ஐயோ சொல்லிட்டாலே ஐயோ 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 சொல்லிட்டாலே அந்த பெண்ணினி சொல்லிட்டாலே எனக்கு இதுக்குள்ள போயிருந்தா ஐயோ ஐயோ அவன் அப்படி சொல்றான். விளக்கமா சொல்லி விடு. எடுத்து சொல்லு. சொல்லுமா ஆமா இனிமே சொல்லு மாரியம்மா சொல்லு. இந்த புட்டு புட்டு வீடியோமா வருங்கால போக நிகழ்கால சொல்லணும் தாயி. அந்த டைவர் வர சொல்லு அடி தினதாடி ஏய் டைவர் சொல்லு. டைவர் ஐயோ டைவர் ஐயோ ஐயோ அங்கல போய் டைவர் உங்க வயல வாடாங்க ஐயோ தாத்த மாட்டிக்கணும் தான். இந்த ஆணி குதிரை சொன்னது பாடு பாடு அடி தினதாடி நாடி பிறப்பு வரலாறு யாருக்கு என்று என்பதையே விளக்கமாக எடுத்து மருமக்களுக்கு எப்படி எடுத்து பார்த்து புட்டு சொன்னா அது மாதிரி புண்டு சொல்லு சொல்றியே முத்துமுடி பாண்டியர்க்கு பின்னாக நீ பிறந்தாய் தாயி.
நீ யாரு இல்லைன்னு சொல்லுது. ஆமா பிறந்தா அப்படி 10 ஆண்டு காலம் சென்று நீ புஷ்பவதி ஆனது உண்மைதானே தாயே? உண்மைதாண்டி. அப்படி நீ புஷ்பவதி ஆன உடனே வயசுக்கு வந்த ஞானம் சரியா இருக்குமா இல்லையா என்று சொல்லி அருகில் இருக்கக்கூடிய அதான் சாஸ்திரம் சொல்றாங்களே அவரை கூட்டு வந்து ஆலோசனை கேட்கும் போது அந்த சாஸ்திரம் என்ன சொல்றது தெரியுமா? அடி உன்னை தொட்டு தொட்டு யாரு மனம் முடிக்கிறார்களோ, ஆமா என்னுடைய கழுத்தில யாரு தாடி கட்டுகிறாரோ கட்ட உடனே அவங்களுடைய தலையாகப்பட்டது 16 எடுத்து போய்விடும் என்று சொல்லி ஓலிகளை அப்படி தெரிஞ்சுக்குவாங்க. உன் கழுத்துல யாரு தாடி கட்டுறாங்களோ கட்டின உடனாகவே அவங்களுடைய தலையாகப்பட்டது 16 சுக்கம் வெடித்து போய்விடும் என்று சொன்னது ஒன்னே பொய்யா தாயே? உண்மைதான் உண்மைதாம்மா. நானே அது என்ன தெரியுமா? அடி ஆட்டு கிடா கொண்டு உன்னுடைய கருத்தை தாலி கட்டதே உன்னுடைய தாலியாகப்பட்டது நிலைக்கும் என்று சொல்லி அதாவது சாஸ்திரப்படி உன்னே கண்டவழி சாமி கண்ட மாதிரி சொல்லுதே. ஒப்பன சாமி எப்படி உனக்கு தெரியும்? ஒத்தியே உண்மைதான் ஆட்டுக்கடா ஆட்டுக்கடா. அந்த காலத்துல சீர்வரிசை யாரு கொண்டு வரது? இப்பதான் காசி பணம் பொண்ணு பொருள் நகலாம் போடுறாங்க. அப்பெல்லாம் வந்தாங்கன்னா எல்லாம் ஆடு மாடு புடிச்சுன்னு வந்து ஆனா மனப்பந்து இருக்குது பாரு, அதுல கட்டி போட்டு சோறு திரும்பி போவோம். ஆடிய இப்பதான் அப்படி கவுர் பண்ணி நகை போடுறது. இப்பதான் அப்படி இல்லை இப்படி. அது மட்டும் கிடையாது அம்மா. அப்படி சொல்லி எத்தனாவது ஆண்டவரை எழுதுறாரு மனமுடிச்சு நாட்டு இருக்கக்கூடிய தருணம் ஒரு நாள் தினத்தை என்ன செய்த படத்தை எடுத்துக்கொண்டு குளக்கரைக்கு போகும்போது ஒரு குடத்தை எடுத்துக்கொண்டு குளக்கரைக்கு தண்ணிக்கு போகும்போது அதை வானம் இடி இடித்தது. மின்னல் மின்னி மழை பொழியக்கூடிய தருணம் நான் செய்தேன். உனக்கு இன்னும் பயமாக வந்துவிட்டது. பயந்து ஓடி போய் ஒரு பேலா மரத்தில் போய் ஒளிஞ்சேன். அந்த பேலா மரத்தில் ஒளியும் போது அதுல இருக்கக்கூடிய பேலாரசி பல வருஷமாக ஈசனை போய் தவம் புரிந்திருந்தாரு. ஆமா அப்படி ஒளியும் போது அந்த பேலாரசியை கட்டி அணுகிறது உண்மை தாத்தாயி. யாரு பாக்கலாம் கட்டி பிடிச்சிங்க? அதனால சொல்றேன் எப்படி பெலாரிசியா மருமகள் கால் கடிச்சவங்களுக்கு பெலாரிசியா பெலாமரத்துக்கு புள்ளவாரியா இல்லடி. ஏன்னா ஒரு பெண்ணுங்கள் என்னைக்குமே வந்து கர்ப்பிணியா இருக்கும்போது ஆசைப்பட்டு பொருளை வாங்கி தரேன்னா பிறகுற பிள்ளைங்களுக்கு வந்து காதல் சீர்வடிமா. எப்படி? ஆமா இல்ல வந்து அவன ஒரு 10 நிமிஷம் தான் சீருன்ற ஊழவடிமா. அதனால அந்த பொருள் மேல ஆசைப்பட்டு சரி வீட்லயும் தண்ணி கூட எது தண்ணி கிண்ணி எதுவும் இல்ல. அப்படி போகும்போது அந்த பிள்ளாரிசி பலாப்பழம் கொடுத்தாரு. அப்படியா? அது போய் அப்படி இப்படி அதெல்லாம் அப்படிதான் பலாமர பொருளை கொடுத்துச்சாங்க. ஏய் அப்படியே பலாப்பழம் தான் கொடுத்தாரு. போய் பாருங்க போங்க. அது மட்டும் கிடையாது அம்மா. உனக்கே பின்னாடி வந்தவன் 100 புள்ள பெத்து விட்டார் பாண்டவர் ஐயோ ராஜாக்களை என்று சொல்லி இல்லையா? 100 புள்ள பிறந்து விட்டது. உனக்கு கல்யாணம் ஆகவே ஆயிட்டு குழந்தை பிறக்கவில்லை என்று சொல்லி நான் செய்தேன். அடி அம்மி கல்லி தான் எடுத்து
குழந்தை பெற்று விட்டாலே நமக்கும் ஒரு பூச்சி புழுக்கு இல்லையே, நம்ம குழந்தை இல்லாத மலடி மத்தியா போயிருந்தோம் என்று சொல்லி அம்மிக்கல்லை எடுத்து வகுத்துற குத்தனை அந்த உதரமாகப்பட்டது ஆறாக ஓடி அம்மிக்கல்லை எடுத்து நான் அடிவயிறு இடிச்சுக்கிறேன். உண்மைதானமா? ஏதோ ஒரு சந்தேகம் அந்த ஓலி பெத்துக்கனாலே காணகத்துல ஆமா நம்ம நாட்டுல இருந்து இப்படி ஒரு பெக்கம் இல்லையா, கல்லா இருக்குமா, மண்ணா இருக்குமா, குருடா இருக்குமான்னு எடுத்து குத்தும் போது அந்த உதரவாகப்பட்டது ஆறாக ஓடியது அம்மா. ஆமா அப்படி ஓடும் போது வேசம் பெருமன பார்த்தா சந்திரகுல வம்சம் சொல்லி அந்த உதரத்தை எடுத்தாரு. எடுத்து 100 சொப்பு தானி எடுத்தார். மஞ்சள் சொப்பு பாக்கி. ஆமா 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 அத 100 சொப்பு தான் ரப்பி அத கோழி அவி எப்படி காக்குது அதை போல வச்சு இந்த 100 புள்ளியில பெத்தது உண்மையா பொய்யா தாயே? இதெல்லாம் கூட சொல்லுதா? அதாம வருகாலம் பொண்ணையா பொய்யா? உண்மைதான் கொடுத்தி. கோழி குஞ்சு கோழி போல அவிங்காத்தி பெத்தம் கேக்குறியா? ஆமா இல்லடி, யாரு சொல்றது? ஏதோ முட்டைக்கிட்ட வச்சதுல பத்தியாத்தா அப்படியே எது இல்லடி. எப்படி அவிங்க பத்திரிக்கா கோழியை கண்டா வந்து இப்படியா இல்லடி. அந்த கோழி வந்து அந்த குண்டா கோழி குஞ்சு எப்படி பார்த்து வருதோ அது நான் 100 பெத்த புள்ளி வந்து அவளுக்கு கோழி மாதிரி நான் அதுல பார்த்து வளர்த்து வந்துட்டியே. அதே சொல்றேன் அந்த குறைச்சி. பூஜை முன்னே அப்படியே பார்த்தோம் போயிடுது பாப்பா நடக்காதியா? அப்படி இருந்தாலும் நாங்க சாப்பாடு செய்யறோங்க. கறி குழம்புக்கு எவ்வளவு புளி போடுறது? கறி குழம்புக்கு எவ்வளவு புளி? ஒரு 150 மூட்டை போட்டா கறி குழம்புக்கு புளி பாராலே புளி போடுறாங்க. மூணு கிலோ 3 கிலோ போட்டு 40 மூட்டை புளி போடுச்சு. போயிட்டு வரியா? இப்படி எல்லாம் செஞ்ச உங்களுக்கு 100 குழந்தைகள், உன்னுடைய ஓரகத்துக்கு 5 பிள்ளைகள், பாண்டவர் 5 ராஜாக்கள் இருந்தாலும் பாண்டவர் 5 ராஜாக்களே புதிதாக மண்டபம் கட்டி விருந்துக்கு ஆமா நான் நடந்ததெல்லாம் விட்டுரு. இதுக்கு மேல என்ன நடக்கும் அதை சொல்லி நாடகம். அதாவது ஆடு சென்ற பாண்டவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் தாயி. பாண்டவரே உயிரோடு இருக்கிறார்கள். எத்தனை நாள் நாட்டுக்கு வருவாங்க. நாட்டுக்கு வந்த உடனே நாட்டை கேட்குவாங்க. அதாவது முதல்ல யார் எடுப்பா? உலக மகாமுனிவர் தூதாக அனுப்புவாங்க. நாட்டை கொடுக்க மறுத்து விழுவி தாயே. இரண்டாவது அள்ளிக்கும் அர்ஜுனுக்கும் பிறந்த மகனாகியா விளங்கி வரக்கூடிய அந்த தூதாக நாங்கள் அனுப்புவாங்க. சின்னக்குள்ள கை நாட்டை கொடுக்க மாட்டீங்க. நாட்டை கொடுக்க மறுத்து விழுவீர்கள். மூணாவது உலக அந்த மாயவன் சாட்சி அதிகம் பெருமான் வருவாரு. நாட்டை கேட்பாரு. சூதனால் அடித்த நாட்டை வாதனால் பெற்றுக் கொள்ள வேண்டும். 38 18 நாள் சண்டை செய்து யாரு உயிரோடு இருக்கிறார்களோ அவங்க நாடு ஆளுக்கு என்று சொல்லி சண்டைக்கு கை போட்டு கொடுப்பாங்க. சண்டை துவக்கமாகும். 18 18 நாள் சண்டை. ஆனா சேனாதி சேனை எல்லாம் மடிஞ்சு போய்விடும். சேனாதி சேனை புலியெல்லாம் 18 சேனையை மடிந்து போய் 18 நாள் சண்டையில் வீணுடைய கலைப்பட்டு உன்னுடைய மகன் துரியோரம் மடிந்து போவான். என் மகன் மடிந்துருவானா? மருமக்கமார் தாயெல்லாம் அறுந்து போய் 100 பேரும் தாலி அறுப்பாங்க. இந்த அஸ்னாவருமே ரத்தராக ஐயோ மகனே, ஐயோ ராஜா, ஐயோ ராஜா. அந்த பாவமான மேலே அந்த பாவ கோடி ஓடி இருக்கு. அந்த பாவ கோடி வேலைக்கு பலிக்காராய இருந்த ஐயா மகளுக்கே வண்டி கட்டி
அந்த சிலவனே கண்டதானோ சொல்லிருங்கோ ஐயோ மகனே ஐயோ நாளில் யாரோ ஒரு கொர்த்தி வந்துடா மகனே அந்த கொர்த்தி வந்து இல்லாத புள்ள சொல்லி விட்டா மகனே எப்படி தெரியுமா அந்த வானுலக குறைத்தி வந்தா குறைத்தி வந்தார் எப்படி தெரியுமா வன்மையான குறி அதாவது எப்படி தெரியுமா நிகழ்காலம் செல்காலம் காலம் குறி உறுத்தா அது எப்படி வன்மையான குறி கானக சென்ற பாண்டவர்கள் மீண்டும் நாட்டிற்கு வருவார்களா நாட்டிற்கு வந்து 10, 8, 18 நாள் சண்டை நடக்குமா அந்த 17ஆம் நாள் பார்த்தா அனைத்து சேனைகளும் மடிந்து 18ஆம் நாள் சண்டை இறுதி சண்டையாக பீமனுடைய கதையால உங்க தொடை முடிஞ்சு நீங்க செத்தே ஐயோ மக சாவா எப்ப சாவா எப்ப சாவா எப்ப ஒண்ணு இங்கதான் இருக்கு அங்க
அப்படி இருந்தாலும் ஐயா எல்விதியை தான் பறிக்கு ஒரு ராஜமன்னா ஒரு நெல் அகப்பட்டது எப்படி விசிறி போட்டு மணி வர வைக்கிறார்களோ அதை போல உன்னுடைய வரலாறு சொல்லி பங்கு பங்காளி ஐவர் ராஜாக்களை புதிதாக மண்டபம் கட்டி விருதுக்கு வா வேண்டும் வரவழைச்சு சீனால் பகடையாடி நாடு நகரம் மறித்து விட்டு 12 ஒரு வருட வனவாசம் ஒரு வருடம் 5 மாசம் 13 கருத்து வந்ததே உண்டான பங்கு உள்ள பாஜாடி அப்படி காடு சென்ற பாண்டவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். உயிரோடு உண்டான நாட்டை கேட்பாங்க, நாட்டை கொடுக்க மாட்டீங்க. 18 18 நாள் சண்டை துவக்கமாகும். அந்த 18 நாள் சண்டையிலே உங்களுக்கு வெற்றியாகும். அப்படி வெற்றியானத உடனே முதல் நாள் இருந்து 10 நாள் சண்டை வரை பீஷ்மர் கையினால சண்டை என்பது மனதிலே முடிவு செய்திருப்போம் நானு, எனக்கு தெரியும். அப்படி இருந்தாலும் கடைசி நாள் போர் என்ன அதை சொல்லு. அப்படி கடைசி நாள் போர் சண்டையிலே அங்கு தேசாதிபதி வாரி வாரி அர்ஜுன் கை பின்பற்ற மாட்டு போய்விடுவார். அப்படி 18 18 நாள் சண்டையிலே நட்சத்திர பூமி பிங்கள பூமியிலே உன்னுடைய தம்பியாகி வெளியேறக்கூடிய பீமுடைய கதைப்பட்டு உன் தொடை முறிந்து நீ ஓமாண்டு போய்விடுவார். 18 நாள் சண்டையிலே சேனாதி சேனையெல்லாம் முடிந்து போய்விடும். அதனால 18 நாள் சண்டை நீ மறுத்து போய்விடுவேன். அது அன்றோட முடியும் ஐயா. அதாவது பாஞ்சாலி வைத்த சபதம். அந்த 18 நாள் சண்டை மடிந்து போன உடனே இந்த கூந்தலை முடித்து விடுவாள் பாஞ்சாலி. இந்த கூந்தலை முடித்து விடுவாள். உன்னுடைய ரத்தமாகப்பட்டது இந்த கூந்தலுக்கு எண்ணெயாகவும், உன்னுடைய குடலாகப்பட்டது இந்த கூந்தலுக்கு பூவாகவும், உன்னுடைய பகிரி எலும்பாகப்பட்டது இந்த கூந்தலுக்கு சீப்பாகவும், அன்றோடு பார்மகன் மீது பார்வசமும் அன்றோடு கண்டிப்பா என்னால் வருது சந்தேகம் வரல. மலைநாட்டுக்கு வரது என்று சொன்னால் குறியிருக்கக்கூடிய தன்மை குறவருக்கு தான் உண்டு, யாரும் முடியாது. ஆனால் இவள் சொன்ன குறியெல்லாம் கூட அவன் எடுத்து காமிச்சாரு கூந்தல் அன்று தினத்திலே பகடியாடி பாண்டவர்கள் தோற்று விட்டார்கள். 56 வீதியிலே அவளை செய்ய முடித்து நிறுத்துவாடா ஏற்றி ஆடைகள் அகற்றி அவளை கடல் துறை மேல் அமர செய்யக்கூடிய நேரத்தில் அதே மாதிரி ஒரு பாவனை எனக்கு ஒரு சந்தேகம் வந்துவிட்டது. அன்று தினத்தில் கவுளி பாஞ்சால தேசம் பாஞ்சால நகரிலே சிந்தூரம் என்று சொல்லக்கூடிய அடவந்ததாக எடுத்து வந்து சுயவர வேள்வி நாட்டினார்களே பயமத்தாறு நாட்டு
எப்படி பலமாக வந்தா பாருங்க. நதியை பார்த்தா அப்படியே ஒரு முன்னரை கடவா அப்படியே ஒரு ஸ்டெப் பேக் போ. வராங்க, சந்தேகமே இல்லை. இவளே தான் அவ. ஏன்னா எப்பேர் குறித்தியாக இருந்தாலும் தெய்வீகமானவளும் தேவருக்கு சம்மதமற்றவர்கள் மட்டுமே வருங்காலம் போகாலம் நிகழ்காலம் என்று சொல்லக்கூடிய முக்காலத்தையும் குறிப்பிடுகிற திறன். ஆனால் இந்த குரத்தியை பார்த்தால் பாஞ்சாலியை போல எனக்கு தோன்றுகிறது. ஜாதியை அறிந்து பார்த்தால் அதனால என்னுடைய கட்டளை எப்படி தெரியுமா? குறைவராக உண்மையான குறைவராக இருந்தது. ஏனால் அவங்க யாருனாவது வந்து மீட்டு போகணும். இல்லை என்றால் ஐவர் ராஜாக்கள் யாருனாவது ஒருத்தனாவது வரணும். ஒருவேளை பார்த்தது ஆனால் மீண்டும் 12 வனவாசம் கைவிலங்க போட்டு அவர் சிறைச்சாலையிலே அவனோட சிறை இதெல்லாம் ஒண்ணு கிடைச்சு. கேளுங்கள் அன்பார்ந்த பெரியோர்கள் தாய்மார்களே, அதாவது வந்து நம்மளால கட்டுனா முடியாது. ஏன்னா அந்த மன்னருடைய கட்டளை அதில் செய்யறோமா எது மடிக்காம எங்க புள்ள குட்டிக்குது. பாவியிடத்தில் வந்து நான் மாட்டி குறி வைக்கும் போது என்னை கை விலங்கு போட்டு விட்டானே. சீர்புகழ் பாஞ்சாலே கொண்டு கைவிலங்கு போட்டு விட்டான். என்னை காப்பாற்றுவதற்கு யார் வருவார தெரியாது. அதனால போய் பிரிவாதில பார்த்து பாஞ்சாலி அறிந்து சிறைசாலைக்கு போறீங்களா? அதனால நீ என்ன பண்ண தெரியுமா? அர்ஜுனாகரனா விட்டு மனலாதி கொரோனா சீக்கிரம் ஓடியா போகலாம். வா சீக்கிரம். ஆமா போய் சரணம். யாரு தெரியாது.
யாருன்னு உனக்கு தெரியாது. நான் தண்டா அர்ஜுனன். காலையில போவாங்க. இந்த மாதிரி வந்திருக்கிறீ எதற்காக வந்திருக்கிறேன்? சாட்சாதி எம்பெருமான் மாமா சொல்லி இருக்கிறார். கண்டிப்பா உன் மனைவியாகிய பாஞ்சாலி துரியோதன கையில் அகப்பட்டு சிறையில் அடித்திருக்கிறாரா? காப்பாற்றவன் சொல்லி இருக்கிறார். எப்படி இருக்குவாங்க? எப்படி இருக்குவா? தலையில் கூட வச்சிருப்பா. அது மட்டும் கிடையாது, வேற என்ன கட்டி இருப்பா. கட்டிருப்பா, கையில் குழந்தை வச்சிருப்பா. ஆமா ஆமா. எப்படி அவ்வளவுதானா? இந்த மாதிரி கொண்டாடியா சாமியை கத்திவா பாத்துட்டாங்க. என் பொண்டாட்டியா பாத்துட்டியா? இந்த வழியாக அண்ணாபுரத்துல துரியோதனன் செய்யிட்டு இருக்கு. ஆஹா, பெரிய ஒரு அரசன் குட்டி கோபாரன் கட்டி கோபுரம் கட்டி கொடி கட்டி வாழ்ந்தாலும் சரி, அவன் மனைவியை கொண்டு வந்து இந்த மாதிரி 10 பேருக்கு முன்னாடி நடு ரோட்ல லீலைகள் பண்ணிருவேன். அப்படியா? ஆமா, சொல்லிடுறான். சாமி யாரோ கொரவணும். மகராஜா, நம்ம நான் இருக்கக்கூடிய சேனைகளோ எல்லாமே மடித்திருக்கிறோம். ஆமா, சிங்கா 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 உன்னை என்ன சொன்னாங்க? தப்பு செஞ்சு எதுக்காக உன்னை சிறையில போட்டு அடிச்சிருக்காங்க? குறிவிரிக்கும் போது நான் தான் பாஞ்சாலி என்று சொல்லி கைக்கு விலங்கு மத்தர் போட்டான வழியா என் ஜாடையே தாரே பாஞ்சாலி என்று சொல்லி கைவேலைக்கு போட்டு சிறையில் தான் போட்டான வழியோ அவனுடைய நிழல் கூட என் மீது பட்டது கிடையாது சாமி. நீ என்ன ஜாடியில போன குறி சொல்றதுக்கு? அதாவது குறைச்சி ஜாடி நான் போனேன். குறைச்சி ஜாடியில போனேன். அது அவங்க மாமின கொரோனா வர சொன்னா கொரவா குறைச்சி கொரவா குறைச்சி அதாவது இரவு நேரத்தில் சாயங்காலம் நம்ம ஜாதியில வந்து தங்கணும்.
சேர்த்த மாட்டாங்க, லேட்டா போலாம். அதனால டைம் ஆகி போச்சு. நேரத்தில் நம்ம குடும்பத்தை போய் பார்த்துடணும். போகலாமா? ஓடு 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 ஓடு. அன்பார்ந்த தாய்மார்களே, தந்தைமார்களே, சிறியோர்களே, பெரியோர்களே, நாடக கலா ரசிகர்களே, எங்களுக்கு குருவாகியே வெளிவரக்கூடிய எங்களுக்கு குரு எவ்வண்ணமாக அந்த கதையை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்களோ அந்த வண்ணமாக நான் நடத்தி வந்திருக்கிறோம். இந்த நாடகம் நல்லா இருந்தது என்று சொன்னதே உண்டானா அனைவரும் கருத்து தூப்பி கை தட்டலாம். இப்போது இந்த நாடகம் இதோட முடிவடைகிறது. எல்லாரும் உங்களுடைய இல்லறம் போய் செல்லும், உங்க வேலையை பாருங்க. நாங்களும் எங்களுடைய இல்லறம் சென்று எங்க வேலையை நாங்கள் பார்க்க வேண்டும். விட்டல் விட்டல் விட்டல். போய்